வணக்கம். இன்றைய நூடில்ஸ் செய்ய போகிறேன். பாருங்க, இது 1 கிலோ பேக்கெட் ஹரிச்சந்திரா நூடில்ஸ்லாம் செய்ய போகிறேன். சைவ நூடில்ஸ் செய்து போட சொல்லி ஒரு பிள்ளை கேட்டவா, அப்போ செய்வோமென்று படிக்கிட்டேன். என்ன கொஞ்சம் நாள் சேர்ந்துட்டேன் என்றால் தமிழ்கடையில் போய் கொண்டு வர தூரம் தானே தமிழ்கடையில், அதனால் நூடில்ஸ் வேண்டி வர இதாக போயிட்டு ஓகே பிரச்சனை இல்லை. பாருங்கோ செய்முறையை. நான் ஹரிச்சந்திரா நூடில்ஸ் எனக்கு 1 கிலோ கூட, இதில் நான் முக்கால்வாசியாக எடுத்து கொதிக்கிற தண்ணியில் ஊறப்பட போகிறேன். 3 உருளைக்கிழங்கு எடுத்து கிடக்கு, குண்டு மிளகாய், சிவப்பும் மஞ்சள், 3 கேரட். ப்ளீஸ் இப்போ கடை வழியாக தேடி பார்த்தேன், நான் இப்போ வாரது இல்லைன்னு சொல்லிக்கினேன். இதை வச்சு தான் செய்ய போகிறேன். இப்போ நான் கட் பண்ணி போட்டு காட்டுறேன். 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சு கிடக்கு. இந்த சைஸில் கட் பண்ணுங்க. மற்றது குண்டு சிவத்த மிளகாய் அதுவும் கட் பண்ணி வச்சு கிடக்கு. மஞ்சள் குண்டு மிளகாய் பாருங்க. ஆனால் 4 கட் பண்ணி போட்டு 4 பிளந்துட்டுது இப்படியே விட்டுங்க, ஆக பெருசாக விட்டாயுங்க. மற்றது 3 கேரட் இந்த சைஸில் வெட்டி எடுத்துட்டு இதுக்கு உப்பும் கொஞ்சம் தூளும் போட்டு பிணைஞ்சி வைக்கணும். அதே போல் இதுக்கும் கொஞ்சம் உப்பு தூள் போட்டு வைக்கணும். ஏன்னா இது உரைப்பில்லை தானே, கொஞ்சம் கணக்கையில் கொஞ்சம். அதை போல் உருளைக்கிழங்கும் உப்பு தூள் போட்டு கொஞ்சம் மஞ்சளும் போட்டு புரட்டி வச்சுட்டு பொரிக்க காட்டுறேன். பொரிச்சிட்டு காட்டுறேன். அப்புறம் இது சுடுதண்ணியை போட்டு எடுக்கணும், செய்ய காட்டுறேன். உப்புத்தூள் போட்டு புரட்டிட்டேன், பொரிச்சுட்டு காட்டுறேனுங்க. மிளகாய் லைட்டாக கொஞ்சம் உப்பும் தூளும் போட்டு வச்சு கிடக்கு. உருளைக்கிழங்கு உப்பு தூள் போட்டு வச்சு கிடக்கு. கேரட்டுக்கும் கொஞ்சம் உப்பு தூள் போட்டு வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாச்சு. பொரிக்க போகிறேன். பொரிச்சிட்டு எடுத்துகிட்டு காட்டுறேன். ஹரிச்சந்திரா நூடில்ஸ் நல்லா கொதி தண்ணிக்க போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படி விட்டுட்டு, நல்லா கரையை விடக்கூடாது, முக்கால் பதத்தில் படித்து எடுக்கணும். எடுத்துகிட்டு காட்டு. கேரட் பொரிச்சிட்டேன். முறுமுரண்டு பொரிக்காமல் இப்படி நசுக்க, நல்லா முறுமுரண்டு பொரிச்சா கடிவாடம் நூடில்ஸோட. இது மென்மையாக பொரிக்கணும். அதை போடத்தான் இந்த குண்டு மிளகாயும் பொரிச்சாச்சு, உருளைக்கிழங்கும் பொரிச்சு வச்சுருக்கேன். இப்படி அமர்த்த போடணும். நல்லா முறுமுரண்டு பொரிக்கக்கூடாது, 3 ஒரே மாதிரி தான் பொரிக்கணும். நல்லா முறுமுரண்டு நூடில்ஸுக்கு பொரிக்கவே இல்லை. உப்பு தூள் போட்டு தனித்தனியாக ஊற விட்டுட்டு பொரித்து எடுத்துட்டேன். உருளைக்கிழங்கு, கேரட், குண்டு மிளகாய் பச்சையும் மஞ்சளும் சேர்த்து பொரிஞ்சிட்டேன். இங்கே கொஞ்சம் பொரிஞ்சு கொண்டு இருக்குது. இனி பொரிச்சுட்டு நூடில்ஸுக்காக போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான் காட்டுறேன். 20 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து பாருங்க, ஆவி பறக்குது. நான் வளமையே டைம் பார்க்குறேன், நான் தான் கரெக்டாக சொல்ல முடியலை. இன்றைக்கு டைம் எல்லாம் வச்சு பார்த்து சரியாக 20 நிமிஷம். நான் 15ன்னு சொன்னேன்னா 20 நிமிஷம். என்னென்னால் நீங்கள் கேட்டபடியாக இல்லை டைமிங் வச்சு சொல்லுவோம்ன்ட்டு 20 நிமிஷம் பாருங்கோ இப்படி வந்திருக்குது. ஹரிச்சந்திரா நூடில்ஸ் எங்களுக்கு தமிழ் கடைகள் கிட்ட இல்லை தானே, தூரப்ப வேண்டி கொண்டு வந்து செய்ய பிந்திட்டது. ஓகே, மற்றது பாருங்க, உருளைக்கிழங்கு, கேரட், இது குண்டு மிளகாய் கட் பண்ணி ஊற வச்சு மஞ்சளும் சிவப்பும் பொரித்து வச்சு கிடக்கு. இனி நாங்கள் இதுக்கு மிக்ஸ் பண்ணுவோம். நான் இந்த நூடில்ஸ் ஊற போடுக்க இதுக்கு தேவையான உப்பும் போட்டு ஊற போட்டு தான் வடிகட்டி வச்சு கிடக்கு. மற்றது இனி இதுக்காக போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான். நீங்கள் பொரிச்சிட்டு எடுக்க பேப்பர் வச்சுட்டு பொரிச்சிட்டு அதை பேப்பரில் போட்டிங்கன்னா அதில் கிடக்கிற எண்ணெயெல்லாம் கீழே போயிடும். பாருங்க இவ்வளோ எண்ணெய் இதில் ஊறி இருக்கண்ட, அப்படி பேப்பர் போட்டு செய்வீங்கண்டா எண்ணெய் கீழே வடிஞ்சிடும். எப்படியும் பொரிச்சா எண்ணெய் வரும் தானே. இனி இதுக்கு நாங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். லீஸும் போடலாம், கடை வழியே இல்லை. நான் தேடினான் 2-3 கடையில் இல்லை, ஏன்னு தெரியலை.
அதான் கிடக்கிறத வச்சு செய்வேன். சைவ நூடில்ஸ்ன்னு சொன்னபடியாக தான் நான் ஹரிச்சந்திரா நூடில்ஸ் வேண்டுவோம்ண்டு அடுத்தது இங்கே இங்கே கடவுளி இருக்க ஃப்ரெஞ்சு கடவுளி இருக்கிற நூடில்ஸ் எல்லாம் முட்டை போட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் சைவம் பண்ணபடியாக சைவமோ தெரியாது நீங்கள் என்றது தான் நான் ஹரிச்சந்திரா நூடில்ஸ் வேண்டிட்டு செய்வோம்ன்ட்டு வலிக்கிட்டேன். நான் மற்றது இங்கே நூடில்ஸ் எல்லாம் முட்டை போட்டிருப்பாங்க. வந்துட்டு நான் வேண்டியில் பாருங்க யூஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். செய்தாச்சு. நோட்டீஸ் கேட்டிருந்தேன் நீங்கள் செய்துட்டேன். பொறிச்சு மிஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் தமிழ்கடையில் போய் ஹரிச்சந்திரா நோட்டீஸ் வண்டி வேறு தூரம் மண்டபடியாக தான் கொஞ்சம் பிந்திட்டுது. இவருக்கு லீவ் வந்தால் தான் போகலாம் தூரம் இருக்கிறபடியாக. ஓகே, நான் இதுக்கு உருளைக்கிழங்கு, கேரட், குண்டை மிளகாய், மஞ்சள், சுவத்த மிளகாய், மஞ்சள் மிளகாய் எல்லாம் உப்புத்தூள் எல்லாம் போட்டு தனித்தனியாக வச்சு பொரித்து மிக்ஸ் பண்ணிட்டேன். நூடில்ஸ் 20 நிமிஷம் விட்டேன். நான் 20 நிமிஷம் நல்லா கொதி தண்ணியில் விட்டுட்டு வடிகட்டி செய்த நூடில்ஸ். கரையை விடக்கூடாது. இங்கே நூடில்ஸ் கரையில் நல்லா இருக்குது. நீங்கள் செய்து சாப்பிட்ருங்கோ. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு தெளிவு இருக்குங்கோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஆதரவு தாங்கோ. எல்லோரும் ஆதரவு தாரீங்கள், சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஆதரவு உங்கள்கிட்ட எதிர்பார்க்கின்றேன். எல்லோரும் முழுசாக ஓட விடாமல் வீடியோவை முடிஞ்ச வர பாருங்கோ, பார்த்துட்டு எழுதி விடுங்கோ. அது எங்களுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும். மிக்க நன்றி. ஓகே, பாய்.